இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் 2024 நியூ டெல்லியில் நடந்தது. ஃபஸ்ட்டு டைம் இந்தியா இந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதோடைய தீம் வந்து கோஆப்ரேட்டிவ் பில்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். இதை இனாக்ரேட் பண்ணது பிஎம் நரேந்திர மோடி. யுனைடெட் நேஷனுடைய இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025 பிஎம் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. இதோடைய தீம் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்ட் பெட்டர் வேர்ல்ட். ஐசிஏவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல்ஸ், பெல்ஜியமில் இருக்குது. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் டீச்சர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா 21st சென்ச்சுரி கிளாஸ் ரூம் உடைய அட்வான்ஸ்டு ஸ்கில் எல்லாத்தையும் டீச்சர்ஸ் எக்யூப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக டீச்சர் ஆப் அப்படின்ற ஆப்பை எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஈவெண்ட்டுடைய தீம் வந்து எலிவேட்டிங் டீச்சர்ஸ், எலிவேட்டிங் இந்தியா. அர்ஜுன் வாஜ்பாய் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கான்க்யூர் மவுண்ட் ஷிஷபக்மா இன் சைனா. 8000 மீட்டருக்கு அபோவில் இது வரைக்கும் 8 பீக் இவர் ஏறி இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளைம் 8,000 மீட்டர் பீக்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சிலும் சேர்ந்து ஒன் டே ஒன் ஜீனோம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோடைய எய்ம் என்னன்னா இந்தியாவுடைய மைக்ரோபியல் பொட்டன்ஷியலை ஷோகேஸ் பண்ணுறது தான். இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த், இந்தியாவுடைய G20 ஷெர்பா. இந்த இனிஷியேட்டிவ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் பிரிக் என்னைக்குன்னா நவம்பர் 9, 2024. நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட்டும் ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பாரத் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் 2024 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா இந்தியாவுடைய சைபர் செக்யூரிட்டி ரெசிலியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் அட்வான்ஸான சைபர் அட்டாக்ஸ்லேருந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா கேரிகாம் சமிட் ஹெல்ட் இன் கயானா, ஜார்ஜ் டவுன். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து யூஎஸ்ஏல நடந்தது. தேர்ட் எடிஷன் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இந்த கேரிகாம் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணது இர்ஃபான் அலி, கயானாவோட பிரசிடென்ட். கேரிகாம் அப்படின்றது கரேபியன் கம்யூனிட்டி. முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி லோனை இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 25, அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் 2025ல் $8.52 பில்லியன் அமௌண்ட்டுக்கு ஃபாரின் கரன்சி அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 2025 அஃபோர்டபுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து மும்பை அண்ட் ஹைதராபாத் 2 இடத்துல வரப்போகுது. ஆர்பிஐ வந்து ஆர்பிஎல் பேங்க்குக்கு ₹61.40 லேக்கை ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா கேஒய்சி வயலேஷன்ஸ்க்காக. ஓஎன்ஜிசி கிரீன் லிமிட்டடும் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிட்டடும் சேர்ந்து ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து ஓஎன்ஜிசி என்டிபிசி கிரீன் பிரைவேட் லிமிடெட். துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் 4 பேரை அம்பாசிடர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், ஃபார்மர் கிரிக்கெட்டர்; சானியா மிர்சா, ஃபார்மர் டென்னிஸ் பிளேயர்; கபீப் நர்மகோமேதேவ், ரஷ்யாவை சேர்ந்த UFC சாம்பியன்; பேட்ரிஸ் எவ்ரா, ஃப்ரெஞ்ச் ஃபுட்பாலர். இவங்க 4 பேரை தான் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுடைய அம்பாசிடராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸை அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசைன் பண்ணது ARDE DRDO. மேனுஃபேக்சர் பண்ணது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் EEL அண்ட் MIL. அர்மேனியா பிகம் தேர்ட் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் இந்தியன் வெப்பன்ஸ் ஆஃப்டர் USA அண்ட் ஃப்ரான்ஸ். நாசாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து எர்த் கோபைலட் AI அப்படின்ற ஒரு AI பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காகனா எர்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான டேட்டாவெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆஸ்திரேலியன் ஸ்விம்மரான 14 முறை ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வின் பண்ண எம்மா மெக்கன் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 26 நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே ஆர் சாம்விதான் திவாஸ் 2024. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 75th ஆனிவர்சரி ஆஃப் அடாப்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதோடைய தீம் வந்து ஹமாரா சாம்விதான், அமாரா ஸ்வபிமான். ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பர்த் அனிவர்சரியை நேஷனல் மில்க் டேவா நவம்பர் 26, 2024 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி சாகி யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனாவை லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஜஸ்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மீட்டர் ரீடிங் டாஸ்க்லாம் அந்த ரிமோட் வில்லேஜஸில் போய் எடுக்கிறதுக்காக அந்த விமன்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மீட்டர் ரீட் பண்ணுறதுக்கு பிஜிலி சாகிஸ்க்கு ₹12 தராங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். நான் இதை எடுத்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் க்ளோட் தான். நான் படித்தா எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிப்பனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளோட் ரெஃபர் பண்ணி படிங்க. சுத்தமாக நான் CAவே படிக்கலை, எனக்கு படிக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.